மனோகரின் விருப்பத்திற்கேற்ப நிர்மலாவின் இயல்பு வாழ்க்கை தலைகீழாக மாறிவிட்டிருந்தது. மனோகர் அன்று எக்கச்சக்க கோபத்தில் இருந்தான். பாதி பிடித்துக் கொண்டிருந்த சிகரெட்டை தேய்த்து அணைத்தான். அறையின் நீளத்தை அளக்கிற தினசில் இப்படியும் அப்படியும் நடந்தான். மீண்டும் சிகரெட்டை பற்ற வைத்து வேகமாய் புகையை இழுத்தான். மணிக்கட்டை திரும்பி கை கடிகாரத்தை பார்த்தான். உட்கார்ந்தான், எழுந்தான், நடந்தான். மணி 8:30. இன்னும் நிர்மலா வீட்டுக்கு வரவில்லை. இத்தனை நாள் ஆக்காத, தினமும் கிளப் அங்க இங்கன்னு சுத்தாத என்று சமீப நாட்களில் 10 தரம் சொல்லிவிட்டான். காதில் போட்டுக் கொள்ளாமல் தன் இஷ்டப்படியே நடக்கிறாள். வாட்ஸ் ஆல் திஸ்? உள்ளே எதற்காகவோ சுதா சினுகுவதும், ஆயா என் கண்ணில்ல, தங்கம் இல்ல, சொல்றது கேளுமா என் ராஜாதி என்று சமாதானப்படுத்த முயன்று தோற்று கொண்டிருந்தாள். சில நிமிடங்களில் சுதாவின் அழுகை பெரியதாக ஒலிக்க எரிச்சலுடன் உள்ளறைக்குள் மனோகர் எட்டி பார்த்தான். இப்ப எதுக்காக இந்த கத்தல்? அப்பாவை கண்டதும் நீர் நிறைந்த கண்களுடன் சுதா ஆயாவின் பின்னால் ஒண்டிக் கொண்டாள். அடக்க மாட்டாமல் எழுந்த விசும்பல்கள் மட்டும் நிசப்தமான அறையில் உரத்து கேட்டன. என்ன ஆச்சு? கேட்கறது காதுல வேள? ஒன்னும் இல்லைங்க. ஒன்னும் இல்லாமலா இந்த அழுகாழரா? ஆயா, ஆனாலும் நீ ரொம்ப தான் இவளுக்கு இடம் கொடுக்குற. மணி 8:30. தூங்க போகாம எதுக்காக இன்னும் சுதா முழிச்சிட்டு இருக்கா? காலையில எழுந்து பள்ளிக்கூடம் போக வேண்டாமா? சாப்பிட்டாச்சு இல்ல? தூங்க வேண்டியது தானே? தூங்கத்தான் அழைச்சிட்டு வந்தேங்க. வந்து என்ன வந்து போய்? சுதாவோட சிநேகிதங்க எல்லார் வீட்லயும் தூங்குறதுக்கு முன்னால கதை சொல்றாங்களாம். என்னையும் சொல்ல சொல்லி தொந்தரவு செய்யுது. சொல்லிடுறது தானே? இது என்ன பெரிய விஷயமா? அது இல்லைங்க, எல்லா பசங்களுக்கும் அப்பாவோ அம்மாவோ கதை சொல்றாங்களாம். இங்கிலீஷ்ல என்னையும் அந்த மாதிரி சொல்லுன்னு. தயக்கத்துடன் ஆயா நிறுத்த கன்னத்தில் அவள் அரைந்து விட்ட வலியுடன் மனோகர் திடுக்கிட்டு விழித்தான். ஒரு நிமிடம் அப்படியே நின்றுவிட்டு என்ன பேசுவது என்று புரியாமல் கைகளை உயர்த்தி தோலை குலுக்கி, சரி சரி, பேசிட்டு நிக்காம படுக்கவை, சத்தம் வந்துச்சுன்னா எனக்கு கோபம் வரும் என்று பொதுவாக சொல்லி கூடத்துக்கு வந்தான். மணி 9. நிர்மலா இன்னும் வரவில்லை. ரிசீவரை எடுத்து கிளப் நம்பரை சுழட்டி கார்ட் ரூமுக்கு தொடர்பு கொண்டான். ஹலோ, நான் மனோகர் பேசுறேன். அங்க மிஸ்ஸஸ் மனோகர் இருக்காங்களா? குட் ஈவினிங் சார், திஸ் இஸ் ஹெட் ஸ்டூவர்ட் வெளியப்பா. அம்மா 10 நிமிஷம் முன்னாலதான் ஆனந்த் சாரோட புறப்பட்டு போனாங்க. மிஸ்டர் பிரசன்னா இருக்கார், கூப்பிடவா? வேண்டாம், தேங்க்ஸ். தொடர்பை துண்டித்த மனோகர் சோஃபாவில் சாய்ந்து சிகரெட்டை பற்ற வைத்துக் கொண்டான். உள்ளுக்குள் தோன்றிவிட்ட நெருடல் இன்று அதிகமாகி விட்டதை போல தோன்ற கண்களை மூடிக்கொண்டான். சில மாசங்களாக நிர்மலாவின் போக்கில் ஏதோ மாற்றம் இருப்பது போன்ற உணர்வு. தன்னை அதிகம் மதிக்காத மாதிரி, குழந்தை வீட்டை பற்றி லவேசமும் கவலைப்படாத மாதிரி, நான் என் விருப்பு வெறுப்புகள் முக்கியம் என்று வெளிப்படையாகவே தெரிவிக்கிற மாதிரி. முதலில் இந்த உறுத்தலை அசட்டை செய்ய முயன்று அது முடியாமல் போனதும் மெதுவாக நிர்மலாவிடம் மனோகர் பேச்செடுத்தான். வர வர நீ அதிகமா வீட்டுல இருக்கிறதே இல்ல டார்லிங். வெளியில போறத கொஞ்சம் குறைச்சுக்க நிம்மா. மத்தியானம் பூரா வீட்டுல தானே சும்மா உட்காந்துட்டு இருக்க மனோ. 4 மணிக்கு மேல வெளியில போயிட்டு காட்ஸ் ஆடிட்டு வரேன். இது தப்பா? தப்புன்னு நான் சொல்ல வரல நிம்மா. இப்படி அலைஞ்சா உன் உடம்பு கெட்டு போயிடுமேன்ற அக்கறையில தான் சொல்றேன். தேங்க்ஸ் மனோ, ஆனா நீங்க அனாவசியமா கவலைப்படுறீங்க. ஐ எம் பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். முதலில் மெதுவாக சொன்னவன் எதையும் லட்சியம் பண்ணாமல் தொடர்ந்து தான் இருக்கிற விதத்திலேயே அவள் இருக்க முற்பட குரலை லேசாக எழுப்பி கண்டிக்க அந்த வீட்டில் குட்டி குட்டியாய் சண்டைகள் ஜனிக்க துவங்கின. ஒரு நாள் விடாம நீ இப்படி கிளப் பார்ட்டின்னு அலையிறது எனக்கு பிடிக்கல நிம்மா. எனக்கு பிடிக்குதே. அப்பப்ப வீட்டுல நீயும் நானும் குழந்தையோட நிம்மதியா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க வேணா இருங்க. நாள் பூரா வீட்டுல இருந்தா எனக்கு போர் அடிக்குது. நாள் தவறாம ஆம்பளை தடியங்களோட கிளப்ல சீட்டாடுறது மட்டும் போர் அடிக்கலையா? நிர்மலா கண்களை இடுக்கிக் கொண்டு கணவனை பார்த்தாள். யூ ஆர் ஜெலஸ் என்றாள். தொடர்ந்து அவனோடு பேச விருப்பம் இல்லாத மாதிரி திரும்பி நடந்து விட்டாள். இன்னும் ஒரு நாள் இந்த சண்டை கொஞ்சம் தீவிரப்பட்டு போனதில் முதல் முறையாக மனோகர் கை நீட்டி அவளை அடித்து விட்டான். 4 நாட்கள் போல ஊரில் இல்லாமல் இருந்துவிட்டு வீடு திரும்பியவனுக்கு மனைவி தான் வருவதையும் பொருட்படுத்தாமல் வழக்கம் போல கிளப்புக்கு போய்விட்டது கோபத்தை உண்டாக்க போன் பண்ணி அவளோடு பேசினான். ஹலோ டார்லிங், எப்ப வந்தீங்க? வீட்டுல என்ன பண்றீங்க? கிளப்புக்கு வாங்கல. நான் வரதா இல்ல நிம்மா, தலைய வலிக்குது, நீ வந்துடு. இப்பவா? கஷ்டம் மனோ, ரொம்ப சீரியஸா ஆடிட்டு இருக்கோம். நாங்க ஒரு தடவை ரப்பர் வின் பண்ணியாச்சு. நீங்க வாங்கல. இங்க ஆனந்த், பாஸ்கர், பிரசன்னா எல்லாரும் இருக்காங்க. நான் ஊர்ல இருந்து வந்துட்டத சொல்லிட்டு நீ பட்டு வந்துரு நிம்மா. திரும்ப திரும்ப அதையே சொன்னா எப்படி மனோ? பாதி ஆட்டத்துல வர முடியாது. அன்றைக்கு அவளை 8:45 மணி சுமாருக்கு ஆனந்த் வீட்டில் இறக்கி விட்ட போது மனோகர் அறையை விட்டு வாசலுக்கு வரவே இல்லை. உள்ளே வந்தவள் கைப்பையை படுக்கையில் எரிந்துவிட்டு பாத்ரூம் சென்று வந்து நிதானமாக ஹாய் என அடக்கி வைத்திருந்த கோபம் ஜுவாலை விட்டு எரிய துவங்கியது. கண்களில் லேசான சிவப்பு. சீட்டு விளையாடுகையில் ஓரிரு பெக் மற்றவர்களுடன் சேர்ந்து அருந்தி இருக்க வேண்டும்.
இவன் கோபத்தையோ மௌனத்தையோ உணராத மாதிரி கிவ் மீ a சிகரெட் மனோ என்று அவள் கை நீட்ட மனோகர் பட்டென்று வெடித்தான். வெட்கமா இல்ல உனக்கு? எதுக்கு? இப்படி 9 மணி வரையிலும் கிளப்ல சீட் அடி குடிச்சிட்டு உட்கார்ந்து இருந்தும் இல்லாம என்கிட்டே வந்து சிகரெட் கேக்குறியே அதுக்கு. நிர்மலா உரக்க சிரித்தாள். இதுல வெக்கப்பட என்ன இருக்கு மனோ? நான் ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிறதும் சிகரெட் பிடிக்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. இன்ஃபேக்ட் முதல்ல குடிக்க சொன்னதே நீங்க தானே. மனோகர் நெற்றியில் ஓங்கி அறைந்து கொண்டான். தப்புதான். இப்படி அளவுக்கு மீறி நீ போயிடுவேன்னு தெரியாம நான் உன்னை நாகரிகமா இருக்க சொன்னது தப்புதான். தப்புதான். நிர்மலா அலுப்புடன் படுக்கையில் சாய்ந்தாள். டிராமா டைலாக் பேசாதீங்க மனோ. வர வர உங்ககிட்ட இது ஒரு பெரிய தொந்தரவா போயிடுச்சு. துளி பொறுப்பு இல்லாமல் மரியாதை இல்லாமல் அவள் பேச மனோகர் தாவி சென்று அவளை நெருங்கினான். வேகமாய் கையை பிடித்து உட்கார வைத்து கன்னத்தில் ஓங்கி அறைந்தான். வெளியூருக்கு போயிட்டு வந்த புருஷன் கிட்ட ஒரு வார்த்தை அக்கறையா பேச முடியல. குழந்தை சாப்பிட்டாளா தூங்கினாலான்னுட்டு துளி கவலை இல்ல. நீ ஒரு பொம்பளை தானா? தூ, டிஸ்கஸ்டிங். கன்னத்தில் கையை வைத்து அவனை வெறித்த நிர்மலா அப்படியே சில நிமிடங்களுக்கு உட்கார்ந்திருந்தாள். அப்புறம் மெதுவாக எழுந்து நைட் ட்ரெஸ்ஸுடன் விருந்தாளிகள் படுக்கை அறைக்கு சென்று கதவை அரைந்து மூடி தாளிட்டு கொண்டாள். அன்றிலிருந்து அடுத்து வந்த இந்த ஒரு மாதமாய் அவள் படுப்பது அந்த அறையில்தான். புருஷன் மனைவி நடுவில் நீளமான பேச்சுவார்த்தைகள் அடியோடு நின்று போய்விட அவசியமான கேள்விகள் இல்லை ஆமாம் என்ற பதில்கள். பிடித்து கொண்டிருந்த சிகரெட் அடி வரைக்கும் புகைந்து விரலை சுட மனோகர் கையை உதறிக்கொண்டான். கீழே விழுந்து விட்ட சிகரெட் துண்டை எடுத்து பால்கனி கதவை திறந்து கொண்டு சென்று தோட்டத்தில் தூர எறிந்தான். கதகதத்த உடம்புக்கு குளிர்காற்று இதத்தை தந்தது. ஆகாயம் மூட்டமாய் இருக்க இங்கொன்றும் அங்கொன்றுமாய் நட்சத்திரங்கள் பளிச்சிட்டன. சுதா உள்ளே தூக்கத்தில் ஏதோ பிதற்றி அழுவது சன்னமாய் கேட்க குழந்தையின் நலனை உத்தேசித்தாவது இன்றைக்கு நிர்மலாவுடன் பேசி எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு கட்டியாக வேண்டும் என்ற தீர்மானத்துடன் அவன் நிற்கையில் கேட்டில் கார் ஒன்று நுழைந்தது. வெள்ளை நிறத்தை கொண்டு அது ஆனந்தின் வண்டி என்பதை யூகிக்க முடிய அவர்களை சேர்ந்து பார்க்க விருப்பமின்றி இருந்த இடத்திலேயே நின்றான். 5 நிமிஷங்களில் மெல்லிய பேச்சு சிரிப்பை தொடர்ந்து கார் கிளம்பி போக மனோகர் மெதுவாக கூடத்துக்குள் வந்தான். படியேறி ஹாலில் நுழைந்த நிர்மலா இவனை கண்டதும் நின்றாள். கலைந்திருந்த தலைமுடி, கண்கள் அடியில் லேசாய் கருவளையங்கள், விரல்களில் புகையும் சிகரெட். சின்ன பெண்ணை போல காட்சியளிக்க வேண்டும் என்ற ஆசையில் சரியாக சாப்பிடாமல் வேண்டுமென்றே இழைக்க வைத்துக் கொண்ட உடம்பு. எனக்கு உன்கிட்ட பேசணும் நிம்மி. அவள் தலையை சாய்த்து உதட்டை ஒரு பக்கமாக சுழித்து சிரித்தாள். எனக்கு கூட உங்ககிட்ட பேசணும் மனோ. உட்காரு. உட்கார்ந்தாள். யோசித்து வைத்திருந்த வார்த்தைகளை உபயோகித்து மனோகர் மெதுவாக பேசினான். நம்ம 2 பேருக்காகவும் இல்லாட்டி போனாலும் சுதாவோட நன்மைக்காகவாவது நாம மனசு விட்டு பேசுறது நல்லதுன்னு தோணுது நிம்மா. இன்னைக்கு தூங்க போறதுக்கு முன்னால சுதா ரொம்ப அழுது அமக்கலப்படுத்திட்டா. என்னன்னு விசாரிச்சேன். அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அம்மாவோ அப்பாவோ தினமும் பெட் டைம் ஸ்டோரி சொல்றாங்களாம். தனக்கும் சொல்லணும்னு ஒரே அழுக. நிர்மலா அசிரத்தையுடன் காலை ஆட்டிக்கொண்டு பேசினாள். சொல்றது தானே, நீங்க தான் வீட்டுல இருந்தீங்களே. நிம்மா, கத்தாதீங்க மனோ. அம்மாவோ அப்பாவோ கதை சொல்றாங்கன்னு சொன்னீங்களேன்னு கேட்டேன். அம்மா தான் சொல்லணும்னு இல்லையே, அப்பாவும் சொல்லலாம் இல்ல. மனோகர் அவள் பக்கத்தில் வந்து அமர்ந்தான். சில மாசங்களாகவே நாம 2 பேரும் ஒருத்தரை விட்டு ஒருத்தர் விலகி போயிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன் நிம்மா. திஸ் இஸ் நாட் குட். முக்கியமா சுதாக்கு நல்லதே இல்ல. அவளுக்கு 5 வயசு பூர்த்தி ஆயிடுச்சு. நிர்மலா முகத்தை கேலியாக வைத்துக்கொண்டு சிரித்தாள். என்ன இன்னைக்கு ரொம்ப தான் பெண்ணை பத்தி கவலைப்படுறீங்க? ஆச்சரியமா இருக்க. அவளுடைய கிண்டல் வார்த்தைகள் கிளப்பிய எரிச்சலை அடக்க மனோகர் சிகரெட்டை பற்ற வைத்து புகையை இழுத்தான். இன்னைக்குன்னு இல்ல நிம்மா, கொஞ்ச நாளாவே எனக்குள்ள இந்த அக்கறை தோணிடுச்சுதான். சுதா வளர்ந்துகிட்டே வரா. அப்பா அம்மாவோட எப்பவும் இருக்கணும், தன்னை அவங்க கிட்ட இருந்து கவனிக்கணும்னு அவ ஆசைப்படுறது நியாயம் தானே. ஆஸ் அ பேரண்ட்ஸ் நாம இதை புரிஞ்சுக்கிட்டு அனுசரிச்சுதான் போகணும். நிர்மலா கைவிரல் நகங்களை ஆராய்ந்தாள். தலையை நிமிர்த்தாமல் பேசினாள். திடீர்னு ஞாபகத்துக்கு வந்துட்ட பெண்ணுக்காக நீங்க வேணா லைஃப மாத்திக்குங்க. ஐ ஹாவ் நோ அப்ஜெக்ஷன். ஆனா என்னால எதுவும் முடியாது. இன்ஃபேக்ட் நாம வாழறது ரொம்ப போலியான வாழ்க்கை. இத தொடர்ந்து வாழணுமானே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நிம்மா, என் மேல உனக்கு 1000 கோபம் இருக்கலாம். அதுக்காக இப்படி வாய்க்கு வந்ததை பேசாத. நல்லா இல்ல. நிர்மலா முகத்தை தீவிரமாக வைத்துக்கொண்டு அவனை ஏறிட்டு வெறித்தாள். வாய்க்கு வந்தது இல்ல மனோ, சீரியஸா தான் சொல்றேன். சில மாசங்களாகவே என் நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடிக்கல. என்ன புரிஞ்சுக்காம நீங்க பேசுறது, ஏன் அடிக்கிறது கூட தான் எனக்கும் பிடிக்கல. சரிப்பட்டு வராத ஜோடியா நாம தொடர்ந்து வாழறதுல அர்த்தம் இருக்கிறதா எனக்கு தோணல. இனியும் வேஷம் போடவும் நான் விரும்பல. உங்க வாழ்க்கை உங்களுக்கு, என் லைஃப் எனக்கு. ஓகே?
சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு மனோகர் அதிர்ந்து நிற்பதை பொருட்படுத்தாமல் எழுந்து தன் அறைக்கு சென்று நிர்மலா கதவை தாளிட்டுக் கொண்டாள். மறுநாள் மனோகர் ஆபீஸ் செல்லும் வரையில் வெளியில் வராது இருந்தவள் அவன் போன பிறகு பெட்டிகளில் தன் உடைமைகளை எடுத்து அடுக்கினாள். ஒரு பேப்பரில், நேற்றே சொல்ல வேண்டியவற்றை கூறிவிட்டேன். என்னை நன்றாக புரிந்து கொண்டவரோடு ஏன் பெயரை சொல்வதில் எனக்கொன்றும் தயக்கமோ வெட்கமோ இல்லை. ஆனந்தோடுதான். நான் புது வாழ்க்கை வாழ செல்கிறேன். துரத்தி கொண்டு வந்து தொந்தரவு செய்ய மாட்டீர்கள் என்று நம்புகிறேன். குட் பை, நிர்மலா என்று எழுதி கவரில் போட்டு ஒட்டி ஆயாவிடம் கொடுத்து, ஆபீஸ்ல இருந்து ஐயா வந்ததும் கொடுத்துடு என்றாள். 10 மாசம் சுமந்து பெற்ற பெண்ணை நிரந்தரமாய் பிரிகிறோமே என்ற கலக்கம் கடுகத்தனை கூட இல்லாமல் பம்பாய்க்கு டிரான்ஸ்பர் ஆகி அன்று புறப்பட்டு கொண்டிருந்த ஆனந்தின் அழைப்பை ஏற்று அவனுக்கு மனைவியாக வாழ தன் உடைமைகளுடன் அவனை தேடி சென்றாள். அத்தியாயம் 5. அறை மிகவும் நிசப்தமாய் இருந்தது. கடிகாரத்தின் பெண்டுலம் அசையும் சப்தம் மட்டும் பெரிதாக ஒலித்து அந்த மௌனத்தை கலைக்க முயன்று கொண்டிருந்தது. பத்திரிகைகளும் தலைக்காணிகளும் படுக்கையில் வாரி இறைந்திருந்தன. சிகரெட் துண்டங்கள் ஆஷ்ட்ரேயை நிறைத்துவிட்டு டீப்பாய் மேலும் தரையிலும் சிதறி கிடந்தன. புகைமூட்டம். வெளிக்காற்று உள்ளே வர வழி இல்லாததால் அறை நாறியது. எதையும் கவனிக்கும் நிலையில் மனோகர் இல்லை. குளிக்காமல் சாப்பிடாமல் நினைத்த போது ட்ரிங்கும் சிகரெட்டுமாய் முக்கால்வாசி பொழுதை தள்ளியதில் அவன் வெகுவாக பலவீனமடைந்திருந்தான். தான் ஆண் என்பதை மறந்து அடிக்கடி அழுது இருந்ததில் கண்கள் சிவந்து இமைகளை மூட முடியாமல் எரிந்தன. மண்டைக்குள் வண்டு ஒன்றின் ரீங்காரம். நிம்மா, நிம்மி, நிர்மலா, என்னை வேண்டாம் என்று உதறி தள்ளிவிட்டு போய்விட்டாயே. இனி நான் என்ன செய்வேன்? எவ்வாறு வெளி உலகத்தில் நடமாடுவேன்? நண்பர்களை எப்படி நிமிர்ந்து பார்ப்பேன்? அலுவலகத்திற்கு கூனி குறுகாமல் சென்று வருவது எங்கனம் சாத்தியமாகும்? ஐயோ, நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? சென்ற ஜென்மத்தில் செய்த பாவம்தான் என்ன? தலை தூக்க முடியாமல் இப்படி ஒரு இடி என்னை வீழ்த்தி விட்டதே. என்ன செய்வேன்? எங்கு செல்வேன்? வலிக்கிறதே, இருதயம் குடைகிறதே. என்ன செய்து இந்த வலியை குறைப்பேன்? மனோகர் புலம்பினான், வாய்விட்டு அழுதான், முட்டிக்கொண்டு பரிதவித்தான். நிர்மலாவின் கடிதத்தை பார்த்துவிட்டு நாளாக ஒடிந்து போய் படுக்கையில் சாய்ந்தவன். 4 நாட்களாக போகின்றன, இன்னும் தெரியவில்லை. அறைக்குள்ளேயே முடங்கிக் கொண்டான். போனில் பேச மறுத்தான். நண்பர்களை சந்திக்க மாட்டேன் என்றான். சாப்பாட்டை தவிர்த்தான். தூக்கம் வராமல், இருப்பு கொள்ளாமல், என்ன செய்வது என்று புரியாமல் ஹா ஹா என்று தனக்குத்தானே தவித்து பறந்தான். இன்று 4வது நாள். நீயும் வேண்டாம், உன் உறவும் வேண்டாம் என்று நிர்மலா அவனை விட்டு போய் இன்று 4வது நாள். படுக்கை கொள்ளாமல் மனோகர் எழுந்து உட்கார்ந்தான். காலியாய் இருந்த வயிறு என்னவோ செய்தது. ஒரு பக்கம் புரட்டியது, இன்னொரு பக்கம் கொரக்கொலி வாங்கி தசைகளை சுண்டி இழுத்தது. தலை கனமாய் கனத்தது. கழுத்தில் நிற்க மாட்டேன் என்று அடம் பண்ணியதை தாங்கிக் கொள்வது போல கைகளால் அழுந்த பிடித்தான். மூச்சு அடைக்கிற மாதிரி இருந்தது. இருட்டில் பார்வையை வீசின போது எதுவும் புரியாமல் கண்கள் மசமசத்தன. பிரயத்தனப்பட்டு விளக்கின் சுவிட்சை தேடி போட்டான். திடுமென எழுந்த வெளிச்சத்தில் கண்கள் கூசி எரிந்தன. போர்வையை உதறி தள்ளிவிட்டு மெதுவாக பாத்ரூமுக்கு சென்றான். ஊசியாய் குத்தின நீரின் ஜில்லிப்பை பொறுத்து கொண்டு முகத்திலும் பின் கழுத்திலும் நீரை வாரி இறைத்துக் கொண்டான். அரை நிமிடத்தில் மண்டையின் பாரம் கொஞ்சம் குறைந்த மாதிரி இருந்தது. முகத்தை துடைத்துக் கொண்டு கண்ணாடியில் தன் பிம்பத்தை பார்த்தான். மடையா, எதற்காக உன்னை வருத்திக் கொள்கிறாய் என்று அது கேட்கிற மாதிரி தோன்றியது. பேசின் மேல் சாய்ந்து கண்ணாடிக்கு சமீபத்தில் சென்று உற்று பார்த்தான். மீண்டும் பிம்பம். யூ ஆர் அ ஃபூல் மனோ என்றே சொன்னது. அவளை மகாராணி மாதிரி நீ வைத்துக் கொண்டாலும் உன் அருமை புரியாமல் ஓடிவிட்டால் கழுதை போகட்டும் என்று விட்டு உதறாமல் எதற்காக உன்னை வேதனைப்படுத்திக் கொள்கிறாய்? மனோகர் கலைந்திருந்த தலையை விரல்களால் கோதிக்கொண்டு வெளியில் வந்தான். இருண்டு கிடந்த கூடத்தை தாண்டி டைனிங் ஹாலுக்கு சென்று விளக்கை ஏற்றினான். ஃப்ரிட்ஜ் கதவை திறந்து என்ன இருக்கிறது என்று பார்த்தான். ரொட்டி, முட்டை, வாழைப்பழம், பால். ஒரு வாழைப்பழத்தை எடுத்து உரித்து உள்ளே போக மாட்டேன் என்று தகராறு பண்ண பண்ண பிடிவாதமாய் மென்று விழுங்கினான். சைட் போர்டிலிருந்து கிளாஸ் எடுத்து பாலை ஊற்றிக்கொண்டு நிதானமாய் குடித்தான். கொஞ்சம் உணவு போனதும் வயிற்றின் சங்கடம் ஓரளவுக்கு குறைவது புரிய சரியான காரியம்தான் செய்தோம் என்கிற திருப்தியுடன் கூடத்துக்கு வந்தான். ஒரு உந்துதலின் காரணமாய் தன் அறைக்கு செல்லாமல் மகள் படுத்திருந்த அறைக்குள் நுழைந்தான். நீல விடிவிளக்கின் ஒளியில் கட்டிலில் சுதாவும் தரையில் ஆயாவும் படுத்திருப்பது தெளிவாக தெரிந்தது. சப்தம் செய்யாமல் மகளின் படுக்கையில் உட்கார்ந்து அவளை வெறித்தான். சாயலில் சுதா அப்படியே அவன்தான். நிர்மலாவின் ஜாடை கொஞ்சம் கூட கிடையாது. நிறம் வேண்டுமானால் அம்மா மாதிரி என்று சொல்லலாம், அவ்வளவுதான். கண் சிமிட்டாமல் பெண்ணை பார்க்கையில் 5 வயசு குழந்தைக்குத்தான் இந்த வயசுக்குள் எத்தனை ஏமாற்றங்கள் என்று வருத்தம் எழுந்தது.
முதலில் குழந்தை வேண்டாம் என்று தான் சொன்னதை நிர்மலா கேட்டிருந்தால் இவள் பிறந்திருக்க மாட்டாளே. இந்த வேதனையெல்லாம் அனுபவிக்காமல் தப்பித்திருப்பாளே என்ற எண்ணம் தோன்ற நச்சென்று உள்ளுக்குள் ஒரு கோபக்குமிழ் வெடித்தது. நிர்மலா, பிளடி பிச், எத்தனை கல் நெஞ்சக்காரி நீ! உனக்கு இங்கு என்னிடம் என்ன குறை? பணம், சுதந்திரம், அந்தஸ்து என்று எதில் குறை? ஒன்றிலும் இல்லை. தலைக்கு மேல் வைத்துக் கொண்டு கூத்தாடினதில் என் அருமை புரியாமல் ஓடிவிட்டாயா? அளவுக்கு மீறி இடம் கொடுத்ததில் உன் வரம்பு எது என்று புரிகிற நிதானம் இல்லாமல் வழி தவறி போய்விட்டாயா? ஒழி, ஓடு, ஒழிந்து போ. அத்தனையும் உனக்கு நான் கொடுத்திருந்த இடத்தால் வந்த வினை. எஸ், ஒன்றுமே தெரியாத அப்பாவியாக இருந்தவள். இப்படி அத்துமீறி நடந்து கொள்ள நான் ஏகத்துக்கு கொண்டாடியது, இடம் கொடுத்ததும் கூட காரணங்கள் தானே. வேண்டாம் என்று ஒதுங்கியவளை வலுக்கட்டாயமாக நாகரிக மோகத்தில் தள்ளி இன்று அவள் என்னை, என் மகளை விட்டு பிரிய நானே வழிவகுத்து விட்டது உண்மைதானே? கடவுளே, நாகரிக மோகம் இதுதானே என்னையும் ஆட்டிப்படைத்து நிர்மலா கண்ணையும் கட்டிவிட்டது? எஸ் எஸ் எஸ், நாகரிகமான வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டதுதான் இந்த அசிங்கம் நடப்பதற்கு விதையாக இருந்தது. எங்கள் வாழ்க்கை இன்று இப்படி கோணி போக அன்று நான் விரும்பிய நாகரிக மோகம்தான் அஸ்திவாரமாக அமைந்து விட்டது. நாகரிக வாழ்க்கையை நான் வெறுக்கிறேன். நாகரிக மனிதர்களை நான் வெறுக்கிறேன். என் வாழ்க்கை சீரழிய ஒரே காரணமாய் இருந்த நாகரிக வெறியை நான் வெறுக்கிறேன். டாம் தட் சோசியல் லைஃப். என்னவோ புரிந்துவிட்ட தினசில் ஓங்கி நெற்றியில் அடித்துக் கொண்ட போது கைவிரல்கள் நடுங்கின. உடம்பு பூராவும் வியர்த்தது. அம்மா என்ற முனகலுடன் சுதா புரண்டு படுத்தாள். அனாதை போல் யாரும் இல்லாமல் மகள் படுத்திருப்பது மனதை கஷ்டப்படுத்த இது நாட்கள் இல்லாத விதமாய், இனி எனக்கு இவள்தானே எல்லாம். இவள் உருவாக நானும் அல்லவோ காரணம். அம்மா விட்டு ஓடின மாதிரி பொறுப்பில்லாமல் நானும் நடந்து கொண்டால் இந்த பிஞ்சின் நிலை என்ன என்ற கேள்விகள் நெஞ்சை பிராண்ட கண்களில் நீர் திரண்டது. நிர்மலா போய்விட்டால் என்ன? நான் பெற்றவன் இருக்கிறேன். இவளை அனாதையாய் விடமாட்டேன். அந்த நாகரிக ஆசையில் நிர்மலாவை பாழாக்கின மாதிரி இவளை வீணாக்க மாட்டேன். கண்டிப்புடன், கட்டுப்பாடுடன் அந்த கால வழக்கப்படி வளர்த்து சுதாவை சிறந்த விதத்தில் ஆளாக்குவேன். நான் என்னை அறியாமல் செய்துவிட்ட பாவத்திற்கு இவளை ஒழுக்கத்தோடு வளர்ப்பதுதான் பிராயச்சித்தம். செய்வேன், கண்டிப்பாய், சத்தியமாய் செய்து காட்டுவேன். மனோகர் குனிந்து மகள் நெற்றியில் முத்தமிட்டான். நகர்ந்திருந்த அவள் போர்வையை சரி செய்தான். ஓசைப்படாமல் எழுந்து தன் அறைக்கு வந்தான். மேஜை முன் உட்கார்ந்து செய்ய வேண்டியவை என்னென்ன என்று யோசித்து குறித்து கொண்டான். இனி இந்த ஊரில் தெரிந்தவர் நடுவில் இருப்பது என்பது இயலாத காரியம். நண்பர்களை பார்க்கையில், இங்கு அங்கு போகையில் நிர்மலா பற்றின பேச்சு ஞாபகம் கட்டாயம் எழும். நோ, எனக்கு அவள் நினைவு வேண்டாம். அவளை பற்றின எந்த பேச்சுமே வேண்டாம். முதல் காரியமாய் இந்த ஊரை விட்டு போவதுதான் சரி. எங்கே போகலாம்? என் வேலை என்ன ஆகும்? வேலையை விட்டுவிட்டால் கையில் என்ன கிடைக்கும் என்பதை தோராயமாக கணக்கு போட்டு பார்த்தான். நாட் பேட், கணிசமாகத்தான் வந்தது. சரி, வேலையை விட்டு விடலாம். அடுத்தது? சற்று முன் தீர்மானித்தபடி பெண்ணை கட்டுப்பாட்டுடன் வளர்க்க வேண்டும் என்றால் அதற்கு பெரிய நாகரிக பட்டணங்கள் தேவையில்லை. தெற்கில் சின்ன ஊராக பார்த்து கொண்டு போய்விட்டால், திருச்சி, மதுரை பக்கம் எனக்கு வேலை வாய்ப்புகள் அதிகம். அம்மாவோடு கிராமத்தில் கொஞ்ச நாட்கள் தங்கிவிட்டு எங்கு செட்டில் ஆவது என்று மெதுவாக யோசித்துக் கொண்டால், மனசில் நிர்மலா உண்டாக்கிவிட்ட ரணத்தின் வலி தாங்க மாட்டாமல் இருக்க, கண்ணை கட்டிவிட்ட குதிரையாய் தன் காயத்துக்கு முதலில் மருந்து போடுவதிலேயே குறியாக இருந்த மனோகர் வேறு எதை பற்றியும் சிந்திக்க மறுத்தவனாக காரியத்தில் உடனடியாய் இறங்கினான். மறுநாளே அலுவலகத்திற்கு சென்று தன் ராஜினாமை சமர்ப்பித்தான். எனக்கு சேர வேண்டிய பணத்தை கணக்கு போட்டு என் ஊர் விலாசத்திற்கு அனுப்பிவிடுங்கள் என்று கடிதத்தையும் தந்துவிட்டு, 2 மாசம் லீவ் எடுத்துட்டு 6 அமரை யோசனை செய் மனோகர் என்று எம்டி கரிசனத்துடன் கூறியதை காதில் வாங்காமல் பிடிவாதமாக தான் நினைத்ததையே தொடர்ந்து செய்தான். மகளுக்கும் தனக்கும் தேவையான உடைகளை மட்டும் வைத்துக் கொண்டு நிர்மலா சம்பந்தப்பட்ட எதுவுமே தன் எதிர்காலத்துக்கு வேண்டாம் என்பது போல பர்னிச்சர்கள், பாத்திரங்கள், அலங்கார பொருட்கள் என்று ஒன்று விடாமல் அத்தனையும் ஒரு ஏலக்கடைக்காரரிடம் ஒட்டுமொத்தமாக கொடுத்து, என்ன விலை வருதோ வித்துட்டு உங்க கமிஷன் போக பாக்கிய இந்த அட்ரஸுக்கு அனுப்பிடுங்க என்று பணித்தான். 4 மாச சம்பளத்தை ஆயா கையில் கொடுத்து கணக்கு தீர்த்து அனுப்பினான். உன் பேத்தியும் நானும் வருகிற வெள்ளிக்கிழமை அங்கு வருகிறோம் என்று அம்மாவுக்கு தந்தி கொடுத்து விட்டு எதுவும் புரியாமல் விழித்துக் கொண்டிருந்த மகளுடன் சொற்ப உடைகளுடன் காரில் ஏறி, இனி இந்த பெங்களூரு சகவாசமோ நாகரிக வாழ்க்கையின் தொடர்போ வேண்டவே வேண்டாம் என்ற வைராக்கியத்துடன் ஊரை பார்க்க புறப்பட்டான். அத்தியாயம் 6. ருக்மணிக்கு அப்படி ஒன்றும் வயதாகி விடவில்லை. இன்றைக்கெல்லாம் இருந்தால் 56, 57 வயசுதான் இருக்கும்.
25வது வயசில் தாலி கட்டினவர் அகாலமாய் இருந்து போக அந்த இளம் பிராயத்திலேயே விதவை கோலத்தை பூண்டதாலோ என்னவோ உடம்பாலும் மனசாலும் அவள் சீக்கிரமே கிழவியாகி போனதுதான் நிஜம். தலைமுடி வெளுத்து லேசாக கூன் விழுந்து தோல் சுருங்கி இருப்பவளை பார்த்தால் 60க்கு மேலேயே மதிக்க தோன்றும் நிச்சயமாய். ருக்மிணிக்கு பிறந்ததே மனோகர் ஒருவன்தான். ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு என்று செல்லமாய் வளர்த்ததில் அவன் படிக்கிறேன், மேல மேல படிச்சு பெரிய உத்தியோகத்துக்கு போகிறேன் என்று பிடிவாதம் பிடித்த போது, என்னை ஒண்டியா தவிக்க விட்டுட்டு அப்படி என்னையா படிப்பு, இருக்கிற சொத்து போதும், பெற்றவளுக்கு அடங்கி ஊரோடு வாழ் என்று அதட்டி சொல்ல கூட தைரியம் இல்லாமல் போய்விட்டது. மனோகர் மதுரையில் பள்ளி படிப்பும் சென்னையில் இன்ஜினியரிங் படிப்பும் படித்தான். அப்புறம் ஜம்ஷெட்பூரில் MBA படித்தான். படிப்பிலும் வேலை நுட்பத்திலும் கெட்டிக்காரனாக இருக்க பெங்களூரில் பெரிய வேலை தானே தேடி வர மகனின் ஆடம்பர நாகரிக வாழ்க்கை தனக்கு சரிப்பட்டு வராது என்பதை உணர்ந்த ருக்மணி, சொந்த மண்ணை விட்டுட்டு நான் வரலையா என்ற சாக்கை சொல்லி ஊரோடு புத்திசாலித்தனமாய் தங்கிக் கொண்டாள். வருஷத்துக்கு ஒரு தரம், முடிந்தால் ஒரு நாளோ அரை நாளோ மனோகர் வந்து பெற்றவளை எட்டி பார்த்து விட்டு போவான். மற்றபடி ஆடிக்கொன்றுமாய் அமாவாசைக்கு ஒன்றுமாய் 2 வரி கடிதம் வரும், அவ்வளவுதான். தனியாய் மகன் இஷ்டத்துக்கு வாழ்ந்த போதே வாயை திறந்து இது தப்புப்பா என்று சொல்ல தெரியாத ருக்மணியா அவன் மனதுக்கு பிடித்தவளை மணந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கையில் குற்றம் குறையை கண்டு இது தவறு தம்பி என்று துணிந்து கண்டித்திருக்க போகிறாள்? இல்லை. தோளுக்கு மேல் வளர்ந்தவன், படித்தவன், உலகம் தெரிந்தவன், முக்கியமாய் காசு பணத்தோடு அந்தஸ்தாய் வாழ்பவன், இவனுக்கா நாம் சொல்லி எதுவும் தெரிய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவன் வாழ்விலிருந்து ஒதுங்கித்தான் இருந்தாள். பிள்ளையை காண வேண்டும் என்ற ஏக்கம் தாங்க மாட்டாது போனால் மட்டும் ரயில் பிடித்து பெங்களூர் போவாள். 2 நாள் தங்குவாள். முடிந்த வரையில் பட்டும் படாமலும் இருந்துவிட்டு பிள்ளைக்கோ மருமகளுக்கோ தன்னால் துளி கஷ்டம் என்ற பேச்சு எழாமல் வந்து விடுவாள். அப்படிப்பட்டவள் பிள்ளையிடமிருந்து தந்தி என்றதும் தவித்து போனதில் வியப்பென்ன? தந்தியா? மனோகரிடமிருந்தா? என்ன? பிரித்து தந்தி சேவகரையே படிக்க சொல்வதற்குள் படபடவென்று வந்தது. நானும் சுதாவும் வெள்ளிக்கிழமை அங்கு வருகிறோம். சேதி அறிந்து ருக்மிணி ஏகத்துக்கு சந்தோஷித்தாலும் மனைவியை விட்டுவிட்டு ஏன் இப்போது திடுதிப்பென்று பிள்ளை வருகிறான் என்ற கேள்வி மாத்திரம் வயிற்றை விடாமல் கலக்கிக் கொண்டே இருந்தது. தந்தி கிடைத்து பிள்ளை வருவதற்கு இடையில் இருந்த 2 நாட்களில் ஆள் வைத்து வீட்டை சுத்தம் பண்ணினாள். மாவு இடித்து பேத்திக்கு பலகாரங்களை செய்தாள். வெள்ளிக்கிழமை காலையிலிருந்தே குட்டி போட்ட பூனை மாதிரி வாசலுக்கும் உள்ளுக்கும் நடையாய் நடந்தாள்.